ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஈரல் 65 எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? அதுக்கு 1/4 கிலோ கிட்னி, 1/4 கிலோ ஈரல் எடுத்துங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. 4-5 தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு, தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டிட்டு, தண்ணி உடைஞ்ச பிறகு வந்து மிளகா பொடி 1/2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் பொடி 1/4 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, சிக்கன் 65 பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன். உங்களுக்கு தேவைன்னா மிளகா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். லெமன் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் லெமன் சேர்க்கல. இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஊறின பிறகு தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது வந்து ஊறின பிறகு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் காஞ்ச பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நல்லாயிருக்கும், சாஃப்டாக வரும். இல்லைனா தீஞ்சி போட்டால் நல்லா இருக்காது. இது வந்து பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்கு பிடிக்கும். இது வந்து ஹீமோகுளோபின் அதிகம் ஈரல். இது வந்து இந்த வாரத்துக்கு 2 தடவை கண்டிப்பாக சேர்த்துங்க. இது வந்து பிள்ளைங்களுக்கு ஸ்கூல்லேயே செஞ்சு கொடுக்கலாம், இல்லை ஆஃபீஸ்க்கோ கொண்டு போகலாம். இது வந்து சைட் டிஷ்ஷாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதம் எதுக்குனாலும் சைட் டிஷ் கூட வச்சு சாப்பிட. இது வந்து அப்படியே ஸ்நாக்ஸாக சாப்பிட கூட இன்னும் நல்லாயிருக்கும். பிள்ளைங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் வந்து கொஞ்சம் இது சாப்பிடும்போது வந்து லெமன் இருந்தால் கொஞ்சம் லெமன் சாறு தூவிக்குங்க. வெங்காயம் இருந்துச்சுன்னா சைட் டிஷ்ஷாக வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். இந்த மாதிரி உள்ளி வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் தீயாமல் இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. பிடிச்சிருந்துச்சுன்னா நல்லா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது இங்கே தேவைன்னு நீங்கள் மெழுகு பவுடர் கூட நீங்கள் இதில் இது டேஸ்ட்டுக்காக மெழுகு தூள், கரம் மசாலா பவுடர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இதில் சேர்க்கல. உங்களுக்கு பிடிச்சது நான் அது கூட நீங்கள் சேர்த்து சாப்பிட்லாம். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.